யாக்கோபின் வரலாறு. பாகம் 12. பெத்லகேம். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5:2. நான் பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் எனக்கு மறுபடியும் தரிசனமாகி என்னை ஆசிர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்று மாத்திரம் எனப்படாமல் இஸ்ரயேல் என்றும் உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி எனக்கு இஸ்ரயேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் என் நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகிப் பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்குப்பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் என்னோடு பேசின ஸ்தலத்திலிருந்து என்னை விட்டு எழுந்தருளிப் போனார். பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டேன். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும்போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். நானோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டேன். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ராகேலின் மரித்த உடலை அடக்கம் செய்ய நானே என் கைகளால் அதை தூக்கி எடுத்து, ஆடு மாடுகள் மட்டுமே மேய்ந்து திரியும் ஆள் அரவமற்ற வனாந்தரம் போன்ற பெத்லகேம் எனும் சிறிய ஊரில் புதிதாய் அவளுக்கென வெட்டிய கல்லறையில் என்னவளை கிடத்தினேன். சில்லிட்டுப் போயிருந்தது உடல். ஆனால் என்ன இது? விழிகள், அவளின் விழிகள் பாதி திறந்திருக்க கண்டேன். திறந்திருந்த அந்த விழிகளுக்குள் ஒரு தேடலை உணர்ந்தேன். எதையோ யாரையோ கண்களால் தேடுவது போல் என் கைகளால் அவள் கண்களை மூட முயன்றேன். இல்லை, என்ன முயன்றும் முடியவில்லை. ஏன் ராகேல், என் அன்பே, யாரை தேடுகிறாய்? பல வருடங்கள் காத்திருந்து நீ தேவனிடத்தில் கேட்டு பெற்றெடுத்து என் கைகளில் தந்தாயே, அந்த உன் ஆசை மகன் யோசேப்பையா? அல்லது உன் உயிரைக் கொடுத்து என் கைகளில் தந்தாயே பென்யமீன், அவனையா? யாரை தேடுகிறாய் நீ? கனத்த இதயத்தோடு அவளை அடக்கம் செய்தேன். ஏன் தேவன் இதை அனுமதித்தார்? முகமரியா, பாலகன் பென்யமீனுக்கு லேயாள் தாயானாள். 3 வருடம் உயிரும் உடலுமாக தாயோடு ஒட்டி கிடந்து அன்பை பொழிந்த யோசேப்பின் நிலை சின்னஞ்சிறுவனல்லவா? யாரிடமும் செல்ல மறுத்தான். அவனின் நிலை கண்டு உண்மையிலேயே நான் நிலைகுலைந்து போனேன். எப்படி தேற்றுவது என் குமாரனை? யோசித்தேன். அந்த நிமிடம் துக்கத்தை தூக்கி எறிந்தேன். பின் தூக்கி எடுத்தேன் மகனை. அன்று முதல் நானே அவனுக்கு தாயாகவும் தகப்பனுமாகவும் ஆனேன். ராகேல், நிம்மதியாக உறங்கு. உன் பிள்ளைகளுக்காக இனி நீ அழவேண்டாம். தாய்க்குத் தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக அவனுக்கு நான் இருப்பேன். நீ இனி அழாதே. இப்படி சொல்லி என் ராகேல் உறங்கும் பெத்லகேமை விட்டு கனத்த இதயத்தோடு பெயர்செபா புறப்பட்டேன். போகும் முன் ஈரம் காயாத அவள் கல்லறையை, யாரும் பெரிதாக நினைவில் வைத்திடாத பெத்லகேம் எனும் சின்ன ஊரை மறுபடியும் திரும்பி பார்க்கிறேன். இனிவரும் சந்ததி இந்த கல்லறையை, என் மனைவி ராகேல் உறங்கும் பெத்லகேமை மறந்துவிடுமா? அவ்வளவுதானா வாழ்க்கை? வழியில் தங்குமிடத்தில் தனியே நின்றிருந்தது ஒரு கர்வாலி மரம். அதன் அருகே மேய்ப்பர்கள் ஆடுகளை மடக்கும் கூடாரம் ஒன்றிருக்க கண்டு அதனுள் இரவு தங்கினேன். தாய் நினைவில் அழுது என் மார்பின் மீதே தூங்கிப் போயிருந்தான். யோசேப்பு, மெல்ல அவனை படுக்கையில் கிடத்தினேன். முந்தின இரவு பிரசவத்தின் கடுமையான வேதனை, இதயமே வெடித்துவிடும் போல் வீறிட்டெழுத ராகேலின் குரல் என் காதில் இன்னமும் ஒலித்துக் கொண்டே இருந்தது. வாழ்வும் சாவும் ஒரே நேரத்தில் ஒன்றையொன்று சந்தித்த இரவு. அது கூடாரத்தின் வெளிமுற்றம் வந்தேன். அந்த பெத்லகேமின் வெளியிருள் என் மனதை போலவே யாரும் அறியாது விம்மி அழுதேன். என் இதயத்துப் பாரமெல்லாம் கரைந்து போகுமட்டும் தனியே அழுதேன் நான். 2 பாரங்கள். ஒன்று மனைவி ராகேலின் மரணம், இன்னொன்று என் சின்ன மகள் தீனாள். சின்னஞ்சிறுமியவள். சிறுமிகளுக்கே உரிய ஆர்வம் காரணமாக புதிய இடத்தில் தனக்கு தோழிகள் கிடைப்பார்களா என்று பார்க்கச் சென்றவளை அவ்வூரின் பிரபு தூக்கிக் கொண்டு போய் தீட்டுப்படுத்தினான். தனக்கு என்ன நடந்தது என்பதை கூட புரிந்து கொள்ளும் வயது இல்லை அவளுக்கு. மகளை நினைத்தும் மனைவியை நினைத்தும் இதயம் நொறுங்க அழுதேன். பெத்லகேமின் வெளிநிலம் இருளைப் போர்த்தி நின்றிருக்க எந்த குறிக்கோளுமின்றி வானத்தை அண்ணார்ந்து பார்த்தேன். என்ன இது? இருண்ட வானில் கோடி நட்சத்திரங்கள் கொட்டிக் கிடக்க அவைகளின் நடுவே மிகப்பெரிய அழகான ஒளி வீசும் நட்சத்திரம் ஒன்று மின்னிக் கடந்து சென்றது. என் வாழ்க்கையில் இதுவரை
இத்தனை அழகான ஒரு நட்சத்திரத்தை கண்டதே இல்லை. நான் எத்தனை இரவுகளை கண்டிருக்கிறேன். சிறுவயதில் என் தாத்தா ஆபிரகாமுடனும் தந்தை ஈசாக்குடனும் திறந்த வெளியில் பல இரவுகளை கழித்திருக்கிறேன். என் வாழ்வில் ஒரே கூட இதுபோன்ற நட்சத்திரத்தை கண்டதே இல்லை. அந்த இரவில் என்னை தேற்ற வந்த விண்மீனோ, அதை பார்த்து கொண்டிருக்கும் போதே இதுவரை துக்கத்தால் கனத்து கிடந்திருந்த என் மனம் சற்று லேசானது போலிருக்க, என் துக்கம் எல்லாவற்றையும் மறந்து பெத்லகேமின் அந்த இருண்ட வயல்வெளியில் அன்று இரவு ஆழ்ந்து உறங்கிப் போனேன். இத்கங்களை மறக்கச் செய்த இரவு, அது தேவனுக்கு நன்றி. துயரத்தில் மூழ்கி கிடந்த இதயத்தில் ஆறுதலும் சமாதானமும் தந்தாரே. யாக்கோபின் வரலாறு பாகம் 12 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 13ஆம் பகுதிக்கு.